ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம எல்லார் வீட்லயும் ஃப்ரிட்ஜ் இருக்கும். நம்மளோட டெய்லி லைஃப்ல எப்படி ஃபேன், டிவிலாம் ஒரு பார்ட்டா இருக்குதோ அந்த மாதிரி தான் ஃப்ரிட்ஜும். முன்னெல்லாம் ஏதோ ஒன்று ரெண்டு வீட்டில் தான் இருக்கும். பட் இப்போ அப்படி இல்லை. வேலைக்கு போறவங்க, ஈவினிங் வந்து குக் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும்னு ஃபீல் பண்றவங்க, இந்த மாதிரி எல்லார் வீட்லயுமே ஃப்ரிட்ஜ் இருக்கு. அவங்க ஃப்ரிட்ஜை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. வீட்லயே இருக்கிறவங்களா இருந்தாலும் 1 வீக்குக்கு தேவைப்படுற அளவுக்கு தோசை மாவை அரைச்சு வைக்கிறது, வெஜிடபிள்ஸ் வாங்கி வைக்கிறது அப்படின்னு ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு குட்டி கடையே இருக்குது. ஃப்ரிட்ஜில் இருக்கிற நிறைய பொருள் 4 மாசம் ஆனாலும் அப்படியே இருக்கிறத கூட பார்த்துருப்போம். ஸோ நம்ம டெய்லி லைஃப்ல ஒரு அங்கமா இருக்கிற இந்த ஃப்ரிட்ஜில் என்னெல்லாம் வைக்கலாம், என்னெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், பால். காய்ச்சின பாலை சூடு ஆறின அப்புறம் மூடியுள்ள ஒரு பாத்திரம் இல்லைன்னா கண்டெய்னர்ல வச்சு உள்ள வைக்கலாம். சூடா உள்ள வச்சா அதுல இருக்கிற சூடு மற்ற பொருளுக்கும் பரவி ஃப்ரிட்ஜோட எபிலிட்டியை கம்மி பண்ணிடும். தென் ஃப்ரூட்ஸ். நிறைய பேர் ஃப்ரூட் சாலட் பண்ணி சாப்பிட்டு பேலன்ஸ் இருந்தா உள்ள வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஆப்பிள் எடுத்தாங்க அப்படின்னா அதை பாதி கட் பண்ணி சாப்பிட்டு பேலன்ஸை அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறாங்க. ஒரு ஃப்ரூட் எடுத்தீங்கன்னா அதை கம்ப்ளீட்டா சாப்பிடுங்க, கட் பண்ணிட்டு உள்ள வைக்காதீங்க. இந்த மாதிரி வச்சா அந்த ஃப்ரூட்ஸ்ல நோய் கிருமி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். அப்புறமா ஜாம். ஃப்ரிட்ஜுக்கு உள்ள வைக்க வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா ஜாம் ப்ரிப்பேர் பண்ணும் போதே அதுல நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணி தான் வருது. ஸோ ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க வேண்டிய தேவையில்லை. தேன். இயற்கையாவே தேன் வெளியே இருந்தாலே பல வருஷத்துக்கு கெட்டு போகாது. சுத்தமான தேனா இருந்தா அதை திரும்பவும் நீங்க உள்ள வைக்கிறது அந்த தேனோட அடர்த்தியை இன்க்ரீஸ் பண்ணும். அது ஹெல்த்துக்கு நல்லதே கிடையாது. புதினா, கறிவேப்பிலை இதெல்லாத்தையும் ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க வேண்டிய தேவை கிடையாது. தண்ணியில போட்டு வெளியே வச்சுக்கலாம், ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஊறுகாய். இது கெட்டு போகாம இருக்க இதுல வினிகர், உப்புன்னு எக்கச்சக்கமான ஐட்டம் ஏற்கனவே நம்ம ஆட் பண்ணியிருப்போம். தண்ணியை கூட அவாய்ட் பண்ணியிருப்போம். அதனால மறுபடியும் இதை ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய தேவையில்லை. உள்ள வச்சா கெட்டு போய் ஃபங்கஸ் வர வாய்ப்பு இருக்கு. அப்புறமா இறைச்சி, மீன், நான் வெஜிடேரியன் ஐட்டம்ஸை ஃப்ரிட்ஜில் வைக்கிற ஹேபிட் நிறைய பேருக்கு இருக்கு. அதுல இருக்கிற நோய் தொற்று ஏற்படுத்துற பாக்டீரியானால மற்ற ஃபுட்டும் கெட்டு போகிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகம். வாட்டர்மெலன், தர்பூசணி நீங்க வாங்குனீங்கன்னா அதை கட் பண்ணல அப்படின்னா அதை நீங்க வெளியவே வச்சுக்கலாம், கெட்டே போகாது. ஏன்னா அதுல நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்குது. ஒருவேளை கட் பண்ணிட்டு அந்த கட் பண்ண பீஸை உள்ள வைக்கணும்னு இருந்தா 2 days வரைக்கும் வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா அதை வச்சுட்டு சாப்பிடணும் அப்படின்னா நீங்க அதை சாப்பிட்றதுக்கு சாப்பிடாமலே இருக்கலாம். வெங்காயம் ஃப்ரிட்ஜுக்கு வெளியே இருந்தாலே கெட்டு போகாது. பட் இதையும் நிறைய பேர் ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறாங்க. இது வெங்காயத்துல இருக்கிற சத்துக்களை அழிச்சிடும். அதே மாதிரி பூண்டு, உருளைக்கிழங்கையும் உள்ள வைக்காதீங்க. பிகாஸ் டேஸ்ட் கம்மியாகிடும். இதை வந்து ஒரு பேப்பர் பேக்ல போட்டு நீங்க வெளியே வச்சிருந்தாலே ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். தென் நிறைய பேர் மெடிசின்ஸ் ரெகுலரா, இன்சுலின் மாதிரி மெடிசின்ஸ்லாம் ரெகுலரா யூஸ் பண்றவங்க இருப்பாங்க. அதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு நம்ம எடுத்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தா ஃப்ரிட்ஜுக்குள்ள மெடிசின் வைக்கிறதுக்குன்னு ஒரு தனி பிளேஸையே ஒதுக்கி வச்சிடுங்க. அது கூட வேற எந்த பொருளையும் வைக்காதீங்க. ஏன்னா அந்த பொருள்ல இருந்து வர ஸ்மெல்லும் இந்த மெடிசின்ஸும் சேர்ந்து ஏதாச்சும் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். அப்புறமா கோழி முட்டை. இதை வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறவங்க அதை ஈரமான டவல் வச்சு தொடச்சிட்டு உள்ள வைங்க. ஏன்னா அதுல அதிகமா நோய் கிருமிங்க இருக்கும். முட்டைக்குள்ள எதுவும் ஆகாது, ஆனா அந்த நோய் கிருமிகள்னால உள்ள இருக்கிற வேற ஐட்டம்ஸ்லாம் கெட்டு போறதுக்கு வாய்ப்பு அதிகம். எனிவே முட்டைய ஃப்ரிட்ஜுக்குள்ள ரொம்ப நாள் வச்சும் யூஸ் பண்ணக்கூடாது. ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணிட்டு உள்ள வைக்கும்போது அந்த கண்டெய்னர்ல இல்லைன்னா அந்த பாட்டில் மேல ஒருவேளை கொஞ்சமா ஐஸ்கிரீம் இருக்கும், இல்லைன்னா கூல்ட்ரிங்க்ஸ்லாம் அப்படி கொட்டி இருக்கும். அதெல்லாமே நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜுக்குள்ள வைங்க. இது எல்லாத்துக்கும் மேல ஃப்ரிட்ஜை மந்த்லி ட்வைஸ் கிளீன் பண்றது ரொம்பவே நல்லது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.